இந்த போர் சிங்கள ராணுவ ஆக்கிரமிப்பின் விளைவாக மட்டுமல்ல, தமிழர் துன்பங்களுக்கு உலகளாவிய அலட்சியத்தின் விளைவாகவும் இருந்தது. முழு உலகமும் நம்மை புறக்கணித்தது. முள்ளிவாய்க்காலை தமிழர் நம்பிக்கைகளின் கல்லறையாக மாற்ற அனுமதித்தது. தமிழர் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பொய்யாக கூறும் NPP கட்சி இப்போது 3 மாதங்களுக்குள் நில உரிமையை நிரூபிக்குமாறு எங்கள் மக்களை அச்சுறுத்துகிறது. சிங்கள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து சொல்கின்றது, இலங்கையிலே யுத்த குற்றம் இடம்பெறவில்லை, மக்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை, அதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. புனைக்கதைகளை பொய்க்கதைகளை கூறிக்கொண்டு வெளிநாடுகளிலே அரசாங்கங்கள், வெளிநாட்டு அரசாங்கங்கள் எமது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்கின்றது என்று இன்று அனைத்து சிங்கள இனவாத கட்சிகளும் கூவிக்கொண்டிருக்கின்றது. இது இனவழிப்பு இல்லை என்றால் ஏன் சர்வதேச விசாரணைக்கு அஞ்சுகிறீர்கள்? தண்டியும் அரிசி
எதிர்த்து போராட்டத்தின் 3011வது நாள் வவுனியா மே 18, 2025. போரின் போதும் அதற்கு பின்னரும் இலங்கை இராணுவத்தால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட எங்கள் குழந்தைகள் பற்றிய பதில்களை கோரி வவுனியா நீதிமன்றத்துக்கு முன் ஏனையின் சாலையில் தமிழ் தாய்மார்கள் எங்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை தொடங்கி இன்றுடன் 3011 நாட்கள் ஆகின்றன. இந்த நாள் மிகவும் வேதனையானது. ஏனெனில் இது முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாகும். 2009 போரின் கொடூரமான முடிவை நினைவூட்டுகிறது. அங்கு ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த போர் சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பின் விளைவாக மட்டுமல்ல, தமிழர் துன்பங்களுக்கு உலகளாவிய அலட்சியத்தின் விளைவாகவும் இருந்தது. முழு உலகமும் நம்மை புறக்கணித்தது. முள்ளிவாய்க்காலை தமிழர் நம்பிக்கைகளின் கல்லறையாக மாற்ற அனுமதித்தது. அதே சிங்கள ஒடுக்குமுறை இன்றும் தொடர்கிறது. தமிழர் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பொய்யாக கூறும் NPP கட்சி இப்போது 3 மாதங்களுக்குள் நில உரிமையை நிரூபிக்குமாறு எங்கள் மக்களை அச்சுறுத்துகிறது. இல்லையெனில் எங்கள் நிலங்கள் சிங்கள குடியேற்றவாசிகளிடம் ஒப்படைக்கப்படும். இது ஆட்சி என்ற பெயரில் நில திருட்டை தவிர வேறொன்றுமில்லை. சிங்களவர்கள் தலைமையிலான கட்சியான NPP தற்போது வேறு எந்த தெற்கு சிங்கள கட்சியை விட தமிழர் தாயகத்தில் அதிக இடங்களை வென்றுள்ளது. மேலும் தமிழர் அபிலாஷைகளுக்கு எதிராக தீவிரமாக செயற்படுகிறது என்பது மனவேதனையை அளிக்கிறது. நாங்கள் தாய்மார்கள் தெளிவாக சொல்கிறோம், NPP எங்கள் நிலத்தையும் தனியாக விட்டு விடுங்கள். சிங்களவர்களுக்கு சேவை செய்யுங்கள். இங்கே எங்கள் தாயகத்தில் அல்ல. நாங்கள் இப்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நேரடியாக முறையிடுகிறோம். நடந்து கொண்டிருக்கும் நில அபகரிப்பு குறித்து அவர்களின் அதிகாரபூர்வமாக புகார் அளிப்போம். மேலும் எங்கள் கண்ணியம், உரிமை மற்றும் இறையாண்மையை மீட்டெடுக்க அவர்களின் தலையீட்டை நாடுவோம். எங்கள் துன்பங்களை தீர்க்கவும் எங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே அதிகாரத்தை தார்மீக தெளிவாக போட்டுள்ளன. தமிழ் மக்களாகிய நமக்கு ஒரு புதிய தலைவரும் புதிய அரசியல் பாதையின் தேவை. அது சர்வதேச சமூகத்துடன் உண்மையான கூட்டாண்மைகளை உருவாக்கும். இந்தியா உதவாது. அது சீனா, பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடனான அதன் சொந்த புவிசார் அரசியல் போர்களில் சிக்கியுள்ளது. இன்று முள்ளிவாய்க்கால் நாளில் உலகுக்கு நினைவூட்டுகிறோம். எங்கள் வழி தொடர்கிறது. எங்கள் போராட்டம் தொடர்கிறது. நீதி மற்றும் சுதந்திரத்துக்கான எங்கள் கோரிக்கை ஒருபோதும் அமைதியாகாது. சங்க தலைவி காசி பிள்ளை என்றார். இன்றைக்கு 3011 நாளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகெங்குமே இனப்படுகொலை நாளை முன்னிட்டு எங்களுடைய வலியின் வேதனையும் இன்றைக்கு முழுமையாக முள்ளிவாய்க்காலில் போய் பார்த்தா தெரியும். எங்களுடைய தாய்மார்களும் எங்களுடைய இனம் தமிழர் என்ற இனமே இன்றைக்கு முள்ளிவாய்க்கால தான் நிற்கிறோம். இன்றைக்கு எங்களை முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்று சொன்னாலே தமிழ் மக்களுக்கு முற்றுமுழுதாக தெரியும் என்ன நடந்தது என்று. இனப்படுகொலை தான் நடந்தது. இவங்க சொல்றாங்க இனப்படுகொலை நடக்கவில்லை என்று. ஆனால் நான் சொல்றேன் முற்றுமுழுதாக நான் முள்ளிவாய்க்கால நின்ற நான் சொல்றேன் முற்றுமுழுதாக இனப்படுகொலை தான் எங்களுடைய மக்களை அழிச்சுத்தான் தீர்த்தவங்க. ஆனா போய் தான் சொல்றாங்க இந்த அரசாங்கம். அப்படி நில்லுங்க நாளைக்கு உங்களுக்கு அது சில நேரங்களில் தங்களுடைய உயிர்களை நீத்த இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த நாள் உறவுகளை நினைத்து தமிழராகிய உறவுகள் இருக்கிறது. அந்த வகையிலே அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்காலத்திலே நீதிக்கான முகங்களை சர்வதேச அரங்கிலே கொன்றளிக்கப்பட்ட நாளான இன்று இன்னும் எமது மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அதன் அடையாளமாக எமது மக்கள் பட்டினியிலும் பசியிலும் வாடி கோர யுத்தத்திலே கொடிய யுத்தத்திலே உயிர் நீத்த எமது மக்களை நினைவுகூறும் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் முகமாகவும் இந்த அடையாள கஞ்சி கொடுக்கும் நிகழ்வை தமிழீழ விடுதலை இயக்கம் என்று இங்கே
நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த புதிய அரசாங்கம் வந்த பிற்பாடு கனடா அரசாங்கம் அங்கே முள்ளிவாய்க்கால் முற்றத்தை நினைவு தூபியை அங்கு நிறுவிய பிற்பாடு இன்று சிங்கள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து சொல்கின்றது, இலங்கையிலே யுத்த குற்றம் இடம்பெறவில்லை, மக்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை, அதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. புனைக்கதைகளை பொய்க்கதைகளை கூறிக்கொண்டு வெளிநாடுகளிலே அரசாங்கங்கள், வெளிநாட்டு அரசாங்கங்கள் எமது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்கின்றது என்று இன்று அனைத்து சிங்கள இனவாத கட்சிகளும் கூவிக்கொண்டிருக்கின்றது. உள்ளூராட்சி சபை மேடைகளிலே, தேர்தல் பிரச்சாரங்களிலே நாங்கள் படித்து எமது மக்களுக்கு பிரச்சார மேடைகளிலே சொன்னோம், இந்த ஜேவிபி அரசாங்கம் ஒரு இனவாத கட்சி தான், இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள் என்று திருப்பி நாங்கள் சொன்னோம். ஆனாலும் எமது மக்கள் அதை கருத்தில் கொள்ளாமல் வாக்களித்தார்கள், அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். இன்று அதன் பலனை நாங்கள் அனுபவிக்கின்றோம். அதே போன்று மன்னாரின் கனிம வளங்கள் களவாடப்படுகின்றது, களவாடப்பட போகின்றது என்று நாங்கள் திருப்பி மேடைகளிலே சொன்னோம். அதையும் எமது மக்கள் கருத்திலே கொள்ளவில்லை. இந்த தேர்தல் முடிந்து 2 நாட்களிலே சவுத் பாரிலே கனிம வளம் அள்ளுவதற்கான கலந்துரையாடல் என்ற இந்த அரசாங்கம் எமது மீனவ அமைச்சின் ஊடாக ஏற்பாடு செய்திருந்தது. நாங்கள் திருப்பி சொன்னோம், இவ்வாறான அநீதிகள் எமது மண்ணில் ஏற்பட போகின்றது, அவதானமாக இருங்கள் என்று மக்களிடம் சொன்னோம். இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்காதீர்கள் என்று சொன்னோம். ஆனாலும் எமது மக்கள் கேட்கவில்லை. அதற்கான பலனை இப்போது எமது மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தின் முக்கியமான அமைச்சர்கள் சொல்கின்றார்கள், எமது மண்ணிலே எந்த விதமான இனப்படுகொலையும் ஏற்படவில்லை, எமது மக்களுக்கு எந்த விதமான தமிழ் மக்களுக்கு எந்த விதமான அநீதியும் ஏற்படவில்லை, தமிழர்களுக்கான ஒரு தாயகம் இங்கு இல்லை, நாங்கள் அனைவரும் ஒரே இலங்கைக்குள் வாழுகின்றோம், ஒற்றுமையாக வாழுகின்றோம். ஏனென்றால் இந்த வடகிழக்கிலே தமிழ் மக்கள் எமது அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இங்கு ஒற்றுமையாக வாழுகின்றோம், இங்கே இனப்பிரச்சனை இல்லை என்று இங்கே அனைவருக்கும் இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும், தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும், இந்த யுத்த குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான யுத்த குற்றங்களை இழைத்தவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். பெற்றுக் கொடுக்க வேண்டியது எமது தமிழ் தரப்பு தமிழ் கட்சிகளின் ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே இந்த தருணத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக உறுதியாக ஒரே குடையின் கீழ் இணைந்து இந்த தமிழ் மக்களுக்கான விடுதலையை, சுவிச்சத்தை, இந்த போர்க்குற்ற விசாரணையை கொண்டு வர வேண்டும் என்று இந்த தருணத்திலே உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொண்டு குடிக்கணும்ண்ணே, குடிங்க, நீங்க முடிங்க. முன்னதாக ஆன்ம நிலையத்திற்காக பொதுச்சுடரேற்றல் பொதுச்சுடரனை அருட்தந்தை அவர்களை ஏற்றி வைக்குமாறு போட்டோ கொடுங்க.
அரசினால் இனப்படுகொலைக்கு உண்டாக்கப்பட்ட மக்களினுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக 2 நிமிடம் மௌன அகவணக்கம் செய்யும். ஆண்டுகள் கடந்துவிட்டன. இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இனத்தினுடைய உணர்வுகள், எண்ணங்கள் எதுவும் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய நிலையில் அரசு இல்லை. தொடர்ச்சியாகவே இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இனத்தை கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்கின்ற கோட்பாட்டுக்குள் தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருக்கின்றன. அந்த மக்கள் எதற்கான விடுதலை உணர்வை முள்ளிவாய்க்கால் வரைக்கும் சென்று தங்களுடைய தீராத தாகத்தோடு சென்றார்களோ அந்த விடுதலை அற உணர்வை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிசமைவுகளில் இருந்து சற்றேனும் விலகாத தமிழ் தேசிய உணர்வு அறநிலை எண்ண பிரதிபலிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதன் அடிப்படையில் தான் இவ்வாறான நிகழ்வு 16 ஆண்டுகள் கடந்தும் அந்த உறவுகளினுடைய எண்ணங்களுக்காக தொடர்ந்து வடக்கு கிழக்கிலே இடம்பெற்று வருகிறது. இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலிலுமே வெகு சிறப்பாக இந்த நினைவு நிகழ்வு இடம்பெறுகிறது. ஆகவே அரசாங்கம் இனப்படுகொலைக்கு நீதியானதும் நியாயமானதும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உண்மையையும் கண்டறிந்து அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு, உண்மையை கண்டறிந்து நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு, வழி தேடுவதற்கு புதிய அரசு ஆவது முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றோம். எல்லாம் மே 18 வாங்க தம்பி வாங்க. கோவம் வரும் நமக்கு. அண்ணா இந்த நினைவு நாளை நாம் கொண்டாடும் பொழுது வெளிநாட்டில் கனடாவிலே இப்படி ஒரு இன அழிப்பு சின்னம், நினைவு தூவி ஒன்று செய்யப்பட்டது. அதற்கு எதிர்த்தாக்கங்கள் பல வந்தன. ஆயினும் அந்த இறுதியிலே எங்களுக்கு தான் வெற்றி என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பலவிதமான கருத்துக்களை நாம் ஒரு சமூக வளங்களில் யாரோ கூறிய ஒரு விடயம், அதை இந்த வேளையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது இனவழிப்பு இல்லை என்றால் ஏன் சர்வதேச விசாரணைக்கு அஞ்சுகிறீர்கள்? இனவழிப்பு இல்லை என்று இப்படி மாறுதட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் சர்வதேச விசாரணைக்கு அஞ்சுகிறீர்கள் என்ற அந்த கருத்து மிகவும் வலுவான கருத்தாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விஷயம், இந்த நாளிலே 2009ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2011ஆம் ஆண்டு நான் முள்ளிவாய்க்காலுக்கு போயிருந்தேன். அப்போ பெரிய நினைவு ஏற்பாடுகள் ஒன்றும் செய்வதில்லை. அங்கே இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில், சின்ன தேவாலயம் முடிவெடுத்துள்ளது. அங்கு நாங்கள் சென்று அந்த நினைவை கொண்டாடியிருந்தோம். அப்பொழுது அந்த திருப்பலியிலே நான் மறையுரை ஆற்ற வேண்டியிருந்தது. அதில் நான் சொன்ன ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மே மாதம் 18ஆம் தேதி என்னுடைய அம்மா இறந்த நாள், 39 வருஷம். அப்போ 10 வருடங்களுக்கு முன்னர் அல்லது 14 வருடங்களுக்கு முதல் அது 25 வருடமாக இருந்தது. அப்பொழுது நான் சொன்னேன், அன்று அதிகாலையிலேயே என்னுடைய சகோதரங்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பை விடுத்து, அண்ணா அம்மா இறந்த நாள் என்று அவர்களுக்காக திருப்பலி வைத்தீர்களா, மன்றாடினீர்களா, ஜெபித்தீர்களா என்று சொன்னார். ஒருவர் மட்டுமல்ல, எல்லாரும், என்னுடைய சகோதரர்கள் 7 பேரும் வேறு வேறு நேரத்திலே இதை எடுத்து சொன்னார்கள். 25 வருடத்துக்கு பிறகும் இவ்வளவாக நினைவு கூறுகின்றார்கள். அதே வேளையிலே இந்த முள்ளிவாய்க்காலிலே இறந்த ஒருவருடைய
சகோதரத்தை நான் கண்டேன். அதற்கு ஒரு ஃபோட்டோ காட்டி சொன்னார். அவருடைய பிரேயத்துக்கு பக்கத்திலே ஒரு மெழுகுதிரி. அந்த மெழுகுதிரியை தேடி பார்த்து சொன்னார், இதுதான் நாங்கள் அவருக்கு செலுத்திய இறுதி மரியாதை. ஏனென்றால் குண்டுகள் பொழிந்து கொண்டிருக்கின்றது. அங்கே இருந்து இவரை அடக்கம் பண்ண முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. இருந்தால் குண்டு தங்களுக்கு மேலே விழுந்துடும். ஆகவே அந்த மெழுகுதிரியை பற்ற வைத்து போட்டு அப்படியே உடலத்தை அங்கே விட்டு நாங்கள் ஓடி போயிட்டோம். இந்த அவலம் தான் நடந்தது நம்முடைய மக்களுக்கு. ஆகவே இவர்களை நாம் நினைவு கூறுவது நம்முடைய கடமை. நினைவு கூறுவது நம்முடைய கடமை. இந்த அவலத்துக்குள்ளே போனவர்களை நினைவு கூறி அவர்களுக்காக இறைவனை வேண்டுதலுடைய ஆன்ம இடைப்பாட்சிக்காக சாந்திக்காக நாம் வேண்டுதல் நல்லது. ஆனால் அத்தோடு நின்று விடாமல் இந்த இனவழிப்பு நினைவு நாள் நாம் முன்னேறி செல்ல இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கூட அதுதான். ஏனென்றால் கிறிஸ்தவத்திலே அல்லது யூத மதத்திலே கூட அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். எதற்காக? எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். இப்பொழுது அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். அப்போ இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் ஒவ்வொரு முறையும் நாம் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு இதை நினைவூட்ட வேண்டும். ஆனால் எதிர்காலத்திலே நம்முடைய இனம் விடுதலை அடைய வேண்டும். அரசு நேரங்களிலே மே 18 அன்று எமது இனம் அளிக்கப்பட்ட நாளாக ஒன்றை இருக்கின்றது. அந்த வகையிலே எமக்காகவும் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்காக ஒரு நிமிட இறைவணக்கம் செய்வோம். இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. கள்ளிமூடு வாழ் மக்களும் இளைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வினை நடத்துகின்றார்கள். இப்போ கோயிலையும் அப்படி பார்த்துட்டு வரணும். நாங்களும் இந்த கணினி நினைவுபடுத்துகின்றோம். காலங்கள் கடந்து போனாலும் உங்களுடைய மக்களுடைய நினைவு நாள் என்றும் மாறாது. நேற்று ஒரு மாதிரி தொடர்ந்து போ.
பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, தமிழின அழிப்பு வரலாற்று செயல்முறையோடு முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுகற்களின்றி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்ட மண்ணில், அவர்களின் இரத்தம் தோய்ந்த புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகவயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சுக்காற்றுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதி போன முள்ளிவாய்க்கால் திடலில் இன்று ஒன்று கூடியுள்ளோம். சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்ட தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது. தமிழ் இன அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகைபங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை தனது இராணுவ நலன்களுக்காக தக்க வைப்பதற்காக ஒற்றையாட்சி அரசியல் அலகாக கட்டமைத்தது. ஒற்றையாட்சி அரசியல் அலகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும். பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழின அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரினவாதம் பயன்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை தொனித்தது. அப்போரை மகாவம்ச இதிகாச வரலாற்று புனைவின் விவரணங்களுக்கு ஊடாக நியாயப்படுத்தி கொண்டது. இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியென காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் செயற்திட்டத்தை முன்னெடுத்தது. 2009ற்கு பிறகு இராணுவ முன்வலிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் 2009ற்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மென்வலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பிற்கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் கண்முன்னே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் ஏகதுருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகதுருவ பேரரசு கட்டமைப்பானது தனது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முள்ளிவாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வெளிக்கொண்டு வருகின்றது. தமிழ் இனத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் ஒருமனே ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டமும் என உணர்ந்த மேற்குலக வெள்ளாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழின விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை 2009இல் இரும்புக்கரம் கொண்டு மௌனிக்கச் செய்தது. தமிழின அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு குற்றப்பொறுப்பில் உடந்தையர்களாக அடையாளம் காணப்பட்டனர். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈழத்தமிழ்
அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நிலமீட்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது. இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஈழத்தமிழர்களின் தேசத்திற்கான அரசியல் வேணவாவையும் அரசியல் அறக்கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் பல்லினத்தன்மையை சாகடிப்பதாகும். தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத விழுமியங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கின் வல்லாதிக்கத்திற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது. தமிழ் தேசம் வரலாற்று பட்டறிவுக்கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தெளிவுள்ள முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன. தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தின் மூலம் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் இறுதியாயுதமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சி கதிரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் பதிவிட்டேயாக வேண்டும். தமிழின அழிப்பை நினைவு கூறுவதற்கான நினைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது. தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறிமுறையிலும் அன்னொரு அரசாங்கம் தட்டி கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறிமுறையை நம்பகத்தன்மை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் 2009 இருந்து சர்வதேச விசாரணை பொறிமுறையை கோரி வருகின்றது. தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறிமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு குற்றத்தை மலினப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல, அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசுக்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விலை போனதாக வரலாறு நினைவு கொள்ளும். தற்போது ஆட்சியமைத்த அன்னொரு அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வீணவாவை புறந்தள்ளி வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் விழுமியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது. அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழினத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டவிழ்த்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் முள்ளிவாய்க்காலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். இது தமிழினத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர். தற்போது எமக்கு முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குடையின் கீழ் நம்பிக்கை வேறுபாடுகளுடன் அல்ல உத்தி வேறுபாடுகளுடன் ஒன்று கூடுவது. இது எம் இனத்திற்கு வரலாறு தரும் இறுதி தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும். இவ்வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. வரலாறு கொடுக்கும் இறுதி சந்தர்ப்பத்தை நழுவ விடாது. தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழ் இன அழிவிற்கான நீதி கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எமக்காகவும் எம் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மறவர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த இரத்தம் தோய்ந்த மண்ணிலிருந்து உறுதி போடுவோம். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின எழுச்சியின் அடையாளம். தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டி நிற்கின்றது. ஈழத்தமிழினமாக சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அலகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணிதிரள்வதை தவிர வேறு வித தேர்வும் எமக்கு முன் வைக்கப்படவில்லை. ரத்தம் தோய்ந்த இந்த மண்ணிலிருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் இன்னவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். 1. சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். 2. ஈழத்தமிழின அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தைத்தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும்.
3. தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதீனப்படுத்தவியலாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தும். 4. கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். 5. தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம். மே 18 தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள்.